وقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الآن وقد عصيت قبل وكنت من المفسدين فاليوم ننجيك ببدنك لتكون لمن خلفك آية وإن كثيرا من الناس عن آياتنا لغافلون صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم اتقوا النار ولو بشق تمرة أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு அவனுடைய தனிப்பெரும் கிருபைதான் சங்கையான இந்த ரமலான் மாதத்தை அடைந்து அதில் இறுதி நாட்களில் நாம் இருக்கிறோம். இன்னும் ஓரிரு நாட்களில் இந்த ரமலான் நம்மை விட்டும் பிரிந்து விட போகிறது. ஆனால் அதற்கு முன்னால் இந்த ரமலானில் நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வோடு நெருங்கி இருக்கிறோம், இந்த ரமலானில் நாம் எந்த அளவுக்கு அதிகமாக குர்ஆன் ஓதி இருக்கிறோம், இந்த ரமலானில் நாம் எவ்வளவு நஃபிலான வணக்கங்களை அல்லாஹ்வுக்காக செய்திருக்கிறோம், இந்த கேள்வி கணக்கை நாம் நமக்கே கேட்டுக்கொள்ள வேண்டும். சகோதரர்களே, உலகத்தில் நமக்கு முன்னால் வந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் கொடுக்காத ஒரு பெரும் பாக்கியம்தான் இந்த ரமலான். நமக்கு முன்னால் வந்த யாருக்கும் இந்த ரமலான் இல்லை. உலகத்தில் முதலாக ரமலான் கொடுக்கப்பட்டவர்கள் நாம் தான். உலகத்தில் முதலாக லைலத்துல் கத்ர் கொடுக்கப்பட்டவர்கள் நாம் தான். உலகத்தில் முதலாக அதான் சொன்னவர்கள் நாம் தான். உலகத்தில் முதலாக இகாமத் சொன்னவர்களும் நாம் தான். உலகத்தில் முதலாக வுது செய்தவர்களும் நாம் தான். அஞ்சு பாக்கியத்தையும் அல்லாஹ் வேற யாருக்கும் நமக்கு முன்னால் வந்தவர்களுக்கு கொடுக்கல. ஆனால் நாம் பலகீனமானவர்கள், குறைந்த ஆயுள் கிடைக்கப்பட்டவர்கள், நமக்கு முன்னால் வந்தவர்கள் நீண்ட ஆயுள் வாழ்ந்தவர்கள், பெரிய பலசாலிகள், பிசிக்கலி ஃபிட்னஸ் உள்ளவர்கள், அப்படி இருந்தும் கூட அவங்களுக்கு கொடுக்காத பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். அவர்களை விட அல்லாஹ் என்னோடும் உங்களோடும் இரக்கம் வைத்திருக்கிறார். அது சமூதை எடுத்து பாருங்க. அல்லாஹ் சொல்றான், சமூது கூட்டத்தார் அல்லாஹ் சொல்றான், கைகளால் மலைகளை குடைந்தவர்கள். நீங்க மதீனாவுக்கு போனீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறை ஒரு 400 கிலோமீட்டர் போகணும். மதீனால இருந்து ஒரு 400 கிலோமீட்டர் போனா ஒரு ஊர் ஒன்று வரும். அந்த ஊருக்கு பெயர் மதாயின் சாலிஹ். அந்த ஊர் தான் சமூது கூட்டம் வாழ்ந்த ஊர். அந்த ஊர் தான் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த ஊர். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிட்டத்தட்ட 6000 வருடங்கள் உலகத்துக்கு வந்து. ஆனா 6000 வருடங்களுக்கு முன்னால் அந்த சமூது கூட்டம் மலைகளை கையால் குடைந்து கட்டிய கட்டடத்தை நீங்க இன்றைக்கு போனாலும் பார்க்கலாம். 6000 வருடங்களுக்கு முன்னால போட்ட ஆர்கிடெக்ட் டிசைன், இன்ஜினியர் மாற பிளேன். யோசிச்சு பாருங்க, நம்ம முழு கொத்தட்டுவை சேர்ந்தாலும் ஒரு மலையை கையால தோண்டலாமா? முழு கொழும்பும் சேர்ந்து தோண்டலாமா? முழு இலங்கையில உள்ள எல்லாரும் சேர்ந்தாலும் தோண்டேலுமா? மலை, கல்லு மலை. எவ்வளவு பலசாலியா இருந்திருப்பார். ஆனா அவனோட அல்லாஹ் இறக்கப்படல, நம்மளோட இறக்கப்பட்டிருக்க. அவனுக்கு அல்லாஹ் இந்த ரமலான பிச்சை போடல, எனக்கும் அவங்களுக்கும் அல்லாஹ் போட்டிருக்கிறான். எப்படியாவது சொர்க்கம் போ, எப்படியாவது அமல்களை செய், என்னோட நெருங்கு. ஒரு லைலத்துல் கத்ர் போதாதா?
ஒரு லைலத்துல் கத்ர் போதாதா? 84 வருஷம் அமல் செஞ்ச நன்மை. அல்லாஹ் அவங்க எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. கைத்தோ இடிக்கோ தெரியா இருந்தா அந்த பாக்கியத்தை எல்லாருக்கும் தருவானாக. போயிருந்தாலும் அதை அடைந்த கூட்டத்தில் அவங்க எல்லாரையும் சேர்ப்பானாக. ஒரு 10 லைலத்துல் கத்ர் கிடைச்சா 840 வருஷம் அமல் செஞ்ச நன்மை. யோசிச்சு பாருங்க. இந்த சமுதாயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த உம்மத்துல ஒருவனுக்கு 11 லைலத்துல் கத்ர் கிடைத்தால் அவன் இந்த உலகத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆயுளையும் மிஞ்சி அமல் செய்தவனாக அல்லாஹ்விடம் எழுதப்படுவான். எவ்வளவு இரக்கம் சகோதரர்களே! இதுக்கு பேர் தான் அன்பு. ஆகையால் இந்த மாதம் அமல்களை கொள்ளையடிக்க வேண்டிய மாதம். இது அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அடைய வேண்டிய மாதம். இந்த மாசத்துல மன்னிப்பு இல்லைன்னா வேற எந்த மாசத்துல மன்னிப்பு? திருமதியில வருது சொன்னாங்க, நாசமா போகட்டும், நாசமா போகட்டும், நாசமா போகட்டும். யார் யார் ரசூலல்லாஹ்? இந்த ரமலான் வந்து இவன் பாவங்கள் மன்னிக்கப்படலையோ அவன் நாசமா போகட்டும். இவர் 27 எதிர்பார்த்துட்டு இருக்கார். 27 வரட்டுமாம் தௌபா செய்ய. யார் சொன்னது 27 மட்டும்தான் தௌபா? நீ இன்றைக்கு செஞ்சா, இந்த நிமிஷம் செஞ்சா அல்லாஹ் உன்னை மன்னிப்பான். 27க்குள்ள நீ மண்டைய போட்டா உனக்கு யார் தௌபா செய்யறது? கபர் தோன்றவரா? சிலாக்கள் எண்ணம் அப்படிதான். 27க்கு வாரம் வர, அடுத்த 27க்கு வருவான். அது வரைக்கும் எங்க போறான் எங்க வாரான் ஒன்றும் தெரியாது. தௌபாவுடைய வாசல் சகோதரர்களே, 2 கட்டத்தை நீங்கள் அடையும் வரைக்கும் அல்லாஹ் உங்களை மன்னிப்பதற்கு ரெடியாக இருக்கிறான். ஒன்று கியாமத்து நாளுக்கு முன்னால தௌபா செய்யணும், சூரியன் மேற்குல உதிக்கிறதுக்கு முன்னால. அடுத்தது வர்வரா இதா பலகத்தில் ஹுல்கூம், தொண்டை குழிக்கு ரூஹு வருவதற்கு முன்னால் நீங்கள் தௌபா செய்தால் அல்லாஹ் உங்களுடைய தௌபாவை கபூல் செய்வார். ஃபிரௌனுடைய தௌபா ஏன் ஏற்றுக்கொள்ளப்படல? ஃபிரௌனுடைய தௌபா ஏன் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை? ஃபிரௌன் தௌபா செய்தது சக்கராத்துல தௌபா செஞ்சா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார். தௌபா செய்யறா சக்கராத்துக்கு முன்னால செய்யும். இது சந்தர்ப்பம். இந்த நிலைமை நமக்கு சந்தர்ப்பம். இந்த நாள் பெரிய சந்தர்ப்பம். இன்றைய இரவு பெரிய சந்தர்ப்பம். நீங்களும் நானும் செய்தது யாருக்கும் தெரியாது, ஆனால் அந்த ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும். இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. உலகத்துல உள்ள பள்ளிவாசல் சிசிடிவி கேமராவுக்கு டோர்ச் லைட் அடிச்சுட்டு களவு எடுத்துட்டு போறான். அல்லாஹ்வுடைய சிசிடிவிக்கு டோர்ச் லைட் எல்லாம் அடிக்கலாது. அங்க எல்லாம் அந்த ஹார்ட் டிஸ்க்ல மெமரி பவர்ல ஒன்றுமே டிலீட் பண்ணல. அதெல்லாம் சேவ் தான், எல்லாம் சேவ்ல இருக்கு. இந்த இடத்துல இருந்து இன்றைக்கு நான் பேசின வார்த்தைகள் நாளைக்கு எனக்கு மறந்து போகலாம், ஆனா அல்லாஹ் அப்படியே தருவான். இன்னைக்கு நீ பேசின பயான், இன்னைக்கு நீ பேசின வார்த்தை. சகோதரர்களே, பனு இஸ்ராயீல்களுடைய காலத்தில் ஒருவர் இருந்தார். புகாரில வருது ஹதீஸ். அவர் பாவம் செஞ்சு 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 இப்ப ஆளுக்கு பயம் வந்து, இன்னும் சக்கராத்துக்கு வரல, ஆளுக்கு பயம் என்னண்டா, நாம் மௌத்தா போனா அல்லாஹ் என்ன எப்படியும் தண்டிப்பான், அல்லாஹ் கிட்ட தப்போனும். பெரிய ஐடியா வந்து போடுறாரு. இப்ப சக்கராத்து வரல, அதான் திரும்ப திரும்ப சொல்றேன், சக்கராத்துல எவ்வளவு அழுதாலும் அல்லாஹ் கணக்கெடுக்க மாட்டான். சக்கராத்துல அழுது வேலை இல்லை, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தும். நான் சொன்னேன், ஃபிரௌனுக்கு ஏன் மன்னிப்பு கிடைக்கவில்லை? அவர் தௌபா செய்தது சக்கராத்தில். யார் யாரெல்லாம் தன்னை உலகத்துல கடவுள் என்று சொன்னானோ அவன் தான் உலகத்துல ஆகப்பெரிய மடையன். அவன் தான் மடையன் உலகத்துல. ஃபிரௌன் ஒரு மடையன், காரூன் ஒரு மடையன், நம்ரூத் ஒரு மடையன். அத போல இந்தியாவில் ஒருத்தர் இருந்தார், நான் தான் கடவுள், மௌத்தா போய்தான். கடவுள் மவுத், கடவுள் மௌத்தா, கடவுள் சக்கராத்துல இருக்கிறார். இப்ப தேடி ஓடுறான், பிளட் மாத்தணுமா, அது மாத்தணுமா, இது மாத்தணுமா. உலகத்துல யார் யாரெல்லாம் கடவுள் என்றானா அவன் எல்லாம் மடையன். ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம்
பனு இஸ்ராயில கூட்டிட்டு ஊரை விட்டு போறான். பனு இஸ்ராயில கூட்டிட்டு ஊரை விட்டு போறான். இவர் என்ன செஞ்சிருக்கணும்? அல்ஹம்துலில்லாஹ், பெரிய தொல்லை ஒன்று போகுது. இவர் இருந்துகிட்டு தானே அல்லா அல்லான்னு இருந்தார். இப்ப இவர் ஊரை விட்டு போனா நமக்கு லேசி தானே. இவர் என்ன செஞ்சார்? நான் போவேன், உங்களை பிடிப்பேன், உங்களை சண்டிப்பேன். நீ ஏன் போற? அவர் தான் ஊரை விட்டு போறார், நீ ஏன் பின்னால போற? சரி, பின்னால போனாய். அங்க பார்த்தா கண்ணுக்கு முன்னால் கடல் பொழக்கு. கடல் 12 பாதைகள், கடல் 2ஆ பொழந்து. இத பார்த்தாவது புத்தி வரலையா? கடல் பொழக்குமா? யாருக்கு பொழக்கும்? நம்ம இப்படியான அதிசயங்களை கண்ணால கண்டிக்குமா? முதலாவது அப்பையும் புத்தி வரல. பின்னால விரட்டி போனார், பின்னால விரட்டி போனார். மூசா அலைஹிஸ்ஸலாம் கரையை அடைந்தார்கள். ஃபிரௌன் நடுவுல மாட்டினான். அல்லாஹ் சொன்னான் கடலை பார்த்து, கொஞ்சம் ஜாயிண்ட் ஆகுங்க. கடல் அல்லாஹ்ட பட, மலை அல்லாஹ்ட பட, மலை அல்லாஹ்ட பட, வானம் அல்லாஹ்ட பட, பூமி அல்லாஹ்ட பட, எல்லாம் அல்லாஹ்வுடைய சோல்ஜர்ஸ். அல்லாஹ் என்ன சொல்றானோ அதுதான் அங்க நடக்கும். அதான் மாத்தரையில காலில எல்லாம் வந்தது ஒரு சுனாமி, கல்முனை சாய்ந்த மருதுல எல்லாம் வந்தது ஒரு சுனாமி, ஃபிரௌனுக்கு வந்தது டபுள் சுனாமி. நடுவுல மாட்டி டபுள் சுனாமி, 2 பக்கமும் சுனாமி வருது. இப்ப வந்து அடிபட்டு கழுத்தெல்லாம் பிறண்டு இப்ப தொண்டைக்குள்ள ரூபு வருது. இப்பதான் அவர கண் தொடப்படுது. நம்மட பணம், நம்மட ஆட்சி, நம்மட அதிகாரம், இதை வச்சு ஒன்றுமே இங்க ஆடையலாது. இப்ப கைய தூக்கினார். கைரோல இருக்கி ஜனாசா. சிலவங்க அது பிறவுன்றாங்க, அல்லாஹ்வுடைய வாக்கு பாதுகாப்பேன்ங்கிறது. கைரோல போய் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். கை கை இப்படிதான் இருக்கு, முடியெல்லாம் இருக்குது. அந்த கெய்ரோ மியூசியத்துக்குள்ள போறதுக்கு வேறையா டிக்கெட் எடுக்கணும், இந்த மூதேவிய பாக்குறதுக்கு வேறையா டிக்கெட் எடுப்போம். வாழ்ந்தும் அநியாயம், செத்தும் அநியாயம். வாழ்ந்துதான் அநியாயம் பண்றாய், செத்ததுக்கு பின்னால இவனை பாக்குறதுக்கு வேறையா 400 பவுண்ட் கட்டணும் டிக்கெட் எடுக்கிறது. ஒன்றுமே இல்லாம, ஒரு கெமிக்கலும் இல்லாம படுக்க வச்சிருக்குது. பிசாசு மாதிரி இருக்கான், அப்படியே படுக்கிறான். அது என்ன கை? அது இப்படியே ஒசத்தினாராம். சொன்னாராம், ஆமன்து, நான் ஈமான் கொள்றேன், அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி, அல்லாஹ்வை தவிர வேற வணக்கத்துக்கு நாயகன் இல்லை, நான் ஈமான் கொள்றேன். வஅன மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம் ஆகிறேன். திருமதியில ஹதீஸ் வருது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி கடல் மண் அப்படி அள்ளி வாயில போட்டு குத்தினாங்களாம். நாசமா போனி, வாயில போட்டு குட்டினாங்களாம். குட்டிட்டு சொன்னாங்களாம், ஆல் ஆன, இப்பயா உனக்கு ஞானம் பிறந்த, இவ்வளோ காலமும் நீ செய்த பாவம், எவ்வளவு கூத்து போட்டாய் நீ உலகத்துக்கு. நான் தான் அல்லாஹ்வுடைய ரப்புக்குமுல் அலா, உயர்ந்த இறைவன் என்று சொன்னியே. என்ன தவிர வேற கடவுள் இல்லண்டியே, உன்னை காப்பாத்து, நீ ஏழுமண்டா, காப்பாத்து, நீ தப்பு ஏழுமண்டா சொன்னாராம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இது குர்ஆன் வசனம். இது இன்றைய தினம், ஏ ஃபிரௌனே, நுனஜ்ஜீக பிபதனிக, உன்னுடைய ரூஹை கைப்பற்றோம், ஆனால் உன்னுடைய உடம்பை அழிக்க மாட்டோம். ஏன்? உனக்கு பின்னால வர அவ்வளோ அநியாயக்காரனும் உன்னை பார்த்து புத்தி வரும். ஆனா இன்னும் புத்தி வருது இல்லை, நிறைய பேர் பார்த்தாலும் புத்தி வருது இல்லை. அது அங்க அவனுக்கும் சக்கராத்திரம் புத்தி வரும். ஆகையால் ஏமாந்திரப்படாது உலகத்துல. அது அங்க போய் பார்க்கலாம், ஆகரத்துல பார்க்கலாம், சக்கராத்துல பார்க்கலாம், அது மவுத்துக்கு போறவ பார்க்கலாம். இந்த மௌலைமாருக்கு வேற வேலை இல்ல, ஒரே இதான் இவங்களுக்கு. கொஞ்சம் ஜொலியா வாழ்ற இல்லையா உலகத்துல. இங்க ஜொலி பண்ணா அங்க சொறி ஜொலி பண்ணலாம். அல்லாஹ் அனுமதித்த முறையில் யாரையும் ஜொலி பண்ண வேணான்னு சொல்லல. இங்க ஹராத்துல கை வச்சிடாதீங்க, பெரும் பாவங்களை செஞ்சிடாதீங்க, அல்லாஹ் தடுத்ததை தடுத்து வாழுங்க, அல்லாஹ் சொன்னதை செஞ்சு வாழுங்க. அது கிடைப்பட்ட ஜொலிய ஜொலி பண்ணுங்க, யாரும் கேட்க போறது இல்ல. ஆனா
அல்லாவுக்கு நீங்க எல்லாம் தௌபா செய்யறதால ஒன்றும் கூட போறதும் இல்ல, நீங்க எல்லாம் பாவம் செய்யறதால அல்லாவுக்கு ஒன்றும் குறைய போறதும் இல்லை. நாங்கள் பாவம் செய்தால் தண்டனை நமக்கு, நாங்கள் நன்மை செய்தால் சொர்க்கம் நமக்கு. இப்ப அந்த மனுஷன் பார்த்தானா, யாரு அந்த பாவம் செஞ்சவர்? நான் சொன்னனே புகாரியுடைய ஹதீஸ், பாவம் செஞ்சு செஞ்சு இப்ப பிள்ளைகளை கூப்பிட்டு சொன்னானா, நீங்க என்ன செய்யுங்க, நான் மௌத்தா போனா எந்த ஜனாதா கொண்டு போய் அடைக்கிறாதீங்கடா, அல்லாஹ் என்ன எழுப்பாடி தண்டிச்சிருவான். அவன் அல்லாஹ் பத்தி விளங்கினது அவ்வளவுதான். நான் மௌத்தா போனா நீங்க என்ன தெரியுமா செய்யணும், எந்த ஜனாதாவை பத்த வைக்கும், நல்லா பத்த வச்சு சாம்பல் அள்ளி எடுத்து வை, நல்லா காத்து வீசுற ஒரு நாள்ல அப்படியே இந்த சாம்பலை தூக்கி வீசு, நான் தப்பிடலாம். அவன் அல்லாஹ் விளங்கினது அவ்வளவுதான். அல்லாஹ் சரியா விளங்கி இருந்தா அவ்வளவு பாவம் செய்வான் அவன். அல்லாஹ் சொல்றான், சாம்பலா நான் யார் தெரியுமா உனக்கு? அல்லாஹ் கேட்கிறான் சூரத்துல் நஜ்ம்ல, நான் யார் தெரியுமா உனக்கு? நீ மௌத்தாகி உன்னை குளிப்பாட்டி உன்னை கபன் செஞ்சு உன்னை ஜனாதா தொழுவிச்சு உன்னை கபருக்குள்ள வச்சு உனக்கு மேல மண்ணை போட்டு உண்ட கபனெல்லாம் இட்டு போய் உண்ட உடம்பெல்லாம் புழு அரித்து உண்ட எலும்பெல்லாம் மண்ணோட மண்ணாகிறதுக்கு பின்னாலும் உன்னை எழுப்பாட்டுபவன் நான். பலா காதிரீன் அலா அன் நுஸவ்விய பனானா. அல்லாஹ் சொல்றான் பனானா, இங்கிலீஷ் பனானா இல்ல, அரபு பனானா. இங்கிலீஷ் பனானா வாழைப்பழம், அரபு பனானா வந்து பிங்கர் பிரிண்ட். அல் பனான், பனானா பிங்கர் பிரிண்ட். எங்கட உடம்பெல்லாம் இல்லாம போனதுக்கு பின்னால என்ன பிங்கர் பிரிண்ட் நம்மட கையில இருந்ததோ அதே பிங்கர் பிரிண்டோட அல்லாஹ் எழுப்பாட்டுவான். யாருக்கிட்ட விளையாட்டு போடுற உலகத்துல சகோதரர்களே? இப்ப இவரு மௌத்தா போயிட்டாரு, அவர் அப்படியே பத்த வச்சு பிள்ளைகள் என்ன செஞ்சான், வாப்பாட வசியத்து காத்துல வீசி விட்டான். அல்லாஹ் சொன்னான், பூமிக்கு கொஞ்சம் அந்த சாம்பலை எல்லாம் ஒன்று சேரு, சாம்பலை எல்லாம் ஒன்று சேரு. புகாரியுடைய இன்னொரு ரிவாயத்துல வருது, அல்லாஹ் ஒன்றும் சொல்லலையா, குன்னுண்டானா, குன் ஆகுண்டானா, அப்படியே எலும்பி நின்றான். சாம்பல் எலும்பி நிக்கிறது. என்னடா என்னதான் பத்த வச்சானுங்க, இப்ப நான் எலும்பி நிக்கிறேன். அல்லாஹ் கேட்டானாம், ஐ அபுதி, என்னுடைய அடியானே, மா ஹமலக அலா மா ஸனஅத, நீ ஏன் இப்படி செஞ்ச, ஏன் இப்படி செஞ்சாய்? சொன்னானாம், யா அல்லாஹ், உன்னை பயந்ததின் காரணமாகத்தான் இப்படி செஞ்சேன், நான் அதிகமா பாவம் செஞ்சேன், நீ என்ன தண்டிப்பா இந்த பயத்துல, நீ இப்படி எல்லாம் சக்தி உள்ளவன் எனக்கு தெரியாது, அதான் பச்ச வைக்க சொன்னேன், என்ன காத்தோட கலக்க சொன்னேன், நான் தப்பலான்னு நினைச்சேன், ஆனா நீ என்ன எழுப்பி நிப்பாட்டிட்டாய். அல்லாஹ் சொன்னானாம், அவ்வளோ பயமா உனக்கு என் மீது, உன்னை நான் மன்னித்து விட்டேன், நீ சொர்க்கம் போ. அவ்வளோ கொடிய பாவிய மன்னிச்சால்வா என்னையும் உங்களை மன்னிக்க மாட்டாங்க. மன்னிக்கிறதுக்கு அவன் ரெடி, ஆனா மன்னிப்பு கேட்கறது இவன் ரெடி இல்லை. அவன் தௌபா தாரத்துக்கு ரெடி, இவன் தௌபா கேட்க ரெடி இல்லை. சகோதரர்களே, ஆகையால் இந்த இருக்கக்கூடிய 4 நாள்ல 3 நாள்ல எங்கட பாவங்கள் மன்னிக்கப்படலையா, இது என்னுடைய வார்த்தை அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தை. அவர் நாசமா போயிடுவார். சொல்லுங்க, இந்த ரமலான்லயும் அந்தந்த மூளையிலையும் அந்தந்த பொந்திலையும் ஒளிஞ்சிட்டு நிக்கிறாங்களே, பள்ளியில உட்கார்றதெல்லாம் அந்த தொழுகையாளிகள் தான், பயான்ல உட்கார்றதெல்லாம் தொழுகையாளிகள் தான். யாரு பயான்ல உட்காரணுமோ அவன் உட்கார்றது, அவன் ஜும்மாக்கு வாரதும் இமாம் மிம்பர்ல இருந்து இறங்க போக்கல. பாவம், அவன் வாழ்க்கை அப்படியே கலீர். யார் கவலைப்படுறது? தொழுகையுடைய விஷயம், போதையுடைய விஷயம் ஆக கேடுகட்டு போயிருக்கிறது முஸ்லிம் சமூகம். போதை இந்த ரமலான் மாதம் மன்னிப்பு தேவையில்லையா? அன்னைக்கு ஒரு ஸ்கூல் டீச்சர் சொல்றார், ஒரு பிரின்சிபல் 4ஆம் வகுப்பு படிக்கிற புள்ளையோட பேக்ல இருந்து எடுத்தாராம். பள்ளியில வச்சு அவர் சொன்னதை நான் பள்ளியில வச்சு சொல்றோம். 4ஆம் வகுப்பு படிக்கிற புள்ளைக்கு எத்தனை வயசுங்க? 9 வயசு இருக்குமா? 8 வயசா 9 வயசா? அப்படித்தான் இருக்குமா? 9 வயசுன்னு வைங்க. எங்களுக்கு 9 வயசுல எங்களுக்கு என்னதான் தெரியும்?
நாங்க ஸ்மார்ட் போனை கண்டதே ஓலவல் செய்ய போகல. நாங்க அவ்வளவு பழைய கிழவனும் இல்லை, 30 வயசு மாவல். நாங்க ஸ்மார்ட் போனை கண்டதே ஓலவல் எழுதினதுக்கு பிறகுதான் அந்த சாம்சங்ல சின்ன சின்ன ஸ்மார்ட் போன் எல்லாம் அப்பதான் வருது, 2012. இப்ப பார்த்தா அவன் எனக்கு போன் சொல்லித்தாரான், நமக்கு ஒன்றுமே தெரியாது. அதுல அல்லாஹ்வோட கிருபை தான். அவன் எல்லா செட்டிங்கையும் மாத்தி கருப்ப வெள்ளையாக்குறான், வெள்ளைய கருப்பாக்குறான். எல்லாம் தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியாது. எல்லாம் தெரியும், மார்க்கம் தெரியாது. 4வது படிக்கிறவன் பேக்ல எப்படி போத போச்சு. அம்மா பாப்பா கூப்பிட்டு கேட்டா பாப்பாக்காரன் சொல்றான், நான் புத்திசாலி, நான் கடலுக்கு கொண்டு போறதை இவன் மாத்தி கொண்டு வந்துட்டான். அவன் எப்படியான பாப்பா வரிப்பான்? நான் கடலுக்கு கொண்டு போறதை இவன் மாத்தி கொண்டு வந்துட்டான். சேர்த்து அவரை கூப்பிட்டு கேட்டா பார்த்தா குடும்பமே அடிக்குது நல்லா, அம்மா மட்டும்தான் மிஸ்ஸிங். எவ்வளவு பயங்கரம் சகோதரர்களே. மன் ஷரிப ஹம்ரன் கதஹன், சிலாக்கள் சொல்றேன் நாங்க பியர் மட்டும்தான் குடிக்கிறேன், அது போத வாரலையா, அது போத. அது ஒருத்தர் சொல்றாரு, அது சஹாபாக்கள் காலத்துல குடிச்சிட்டு ஆடினாங்களாம், அதுக்காகத்தான் கிடையாது. இவர் முஃப்தி, இவர் இமாம் குர்துபி தானே, இவர் தப்சீர் சொல்ல வராரு எங்களுக்கு முஃப்தி சாப். அது இப்ப உள்ள அந்த பியர் அடிச்சா நெஞ்செல்லாம் சும்மா அப்படி சரியான ஃபிட் கொண்டு வரோம். அவரு சொன்னாங்க, ஒரு கோப்பை அவனுக்கு தான் அந்த அரிசி, ஒரு சொட்டு நீ குடிச்சாலும் சொன்னாங்க உனக்கு சொர்க்கத்துடைய வாசனை ஹராம், சொர்க்கம் போகலாது. நீ இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு சொல்லுங்க, தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அவன் பள்ளிக்கு வர மாட்டான், அவனுக்கு 5000 10,000 தான் தேவை. அவன் தௌபா செய்யலையா, நரக பெண்களுடைய மாதவிடா இரத்தத்தை அல்லாஹ் குடிப்பாட்டுவான். லேசான பாவம் இல்லை. ஆகையால் நீ தௌபா செய்ய வேண்டிய காலம், கடைசி நாட்களை வீணாக்கிடப்படாது. கைய கால புடிச்சு பள்ளியில கொண்டு கட்டி போடுங்க, அவனு கட்டி சரி போடுங்க. சுமாமாக்கு ஹிதாயத் கிடைச்ச மாதிரி கிடைக்கட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல ஜெயிலும் பள்ளிதான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல கோட்டும் பள்ளிதான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல நிக்கா நடந்ததும் பள்ளிதான். எல்லாம் முழு மார்க்க விஷயங்கள் நடந்தது பள்ளியில தான். பள்ளிக்கு கொண்டாடாம இவனை எல்லாம் எவ்வளவு பெரிய கவுன்சிலர்கிட்ட கூட்டிட்டு போனாலும், நீங்க 10 வருஷம் அவனை சீர்திருத்த பள்ளியில அங்க கொண்டு போய் அடைச்சி வச்சாலும் 11வது வருஷம் வெளியே வந்து அவன் குடிப்பான். எப்ப அல்லாஹ்வுடைய பயம் உள்ளத்துல வருவதோ சகோதரர்களே, அப்பதான் தானா திருந்துவான். அல்லாஹ்வுடைய பயம் வரும் உள்ளத்துல, அல்லாஹ்வை பயப்படணும். கவுன்சிலர் எல்லாம் பயப்பட மாட்டான் அவன். ஆகையால் கண்ணியமான சகோதரர்களே, இந்த ரமலான் மாதம் பாருங்க, இந்த போதையுடைய விஷயம், இந்த பாவமான விஷயம், இந்த ரத்த பந்தத்தை துண்டிச்சு வாழ்ற விஷயம், இந்த குடும்ப உறவை பிரிஞ்சு வாழ்ற விஷயம், தொழுக ஆக முக்கியம். தொழுக சுபஹுக்கு தக்பீர் கட்ட போகல, இமாம் சாப் சுப்ஹானல்லாஹ் பள்ளியில இடமில்ல கொத்தட்டுவார். ரமலான் முடிஞ்சதோட எங்கதான் போறாங்களோ அல்லாஹ்க்கு தான் தெரியும். இதெல்லாம் கவலைக்குரிய விஷயம். இதெல்லாம் நாங்க யோசிக்கணும். நம்முடைய சமூகம் ஒரு தொழுகையை விட்டா 80,000 வருஷம் நெருப்புல பத்தணும். யாருக்கு அது ஏழுமா? ஒரு தொழுகையை வேணும் விட்டா உலமாக்கள் ஹதீஸ கன்வெர்ட் பண்ணி பார்த்து கணக்கு சொல்றாங்க, 80,000 வருஷம் நெருப்புல பத்தணும். فخلف من بعدهم خلف أضاعوا الصلاة واتبعوا الشهوات فسوف يلقون غيا. தொழுகையை வீணாக்குபவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான் டபுள் நரகம். முதலாவது நரகத்துடைய பெயர் சகர், 2வது நரகத்துடைய பெயர் கை. என்னது சொல்ல போகலையே, சும்மா வை பயங்கரம். எந்த அளவுக்கு பயங்கரம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நரகமே அந்த நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தருகிறார். எவ்வளவு தைரியம்! வாலிபர்கள் இருக்கிறீங்க, அதிகமானவங்க தூரத்துல இருந்து எல்லாம் வந்திருக்கிறீங்க, அல்லாஹ் உங்களை பொருந்தி கொள்ளட்டும். சகோதரர்களே, நீங்க யோசிங்க, உங்களோட கிளாஸ்ல, உங்களோட தொழில் செய்யற, உங்களோட படிக்கிற, உங்களோட ஐசிபிடி கேம்பஸ்ல, உங்களோட பிகாஸ்ல, உங்களோட ஸ்கூல்ல, உங்களோட யூனிவர்சிட்டியில, உங்களோட ஃபேக்கல்டியில ஒரு 100 பேர் இருந்தா முஸ்லிம் பிள்ளைகள் 10 பேர் தான் பள்ளியில, மற்ற 90 பேரும் எங்க? நான் சொல்றது பொய் என்றா நீங்க எழுப்பலாம், சொல்லுங்க.
எழுப்பி அஜரத் நீங்க சொல்ற பச்சை போய் அப்படி இல்ல, எங்களை கிளாஸ்ல 100 பேரும் சுஜூதனா இருக்கிற 24 மணி நேரம். சொல்லுங்க, நான் இங்க இருந்து எழுப்பி வைத்திருக்கேன். தீன ஹயாத்தாக்கின வாலிபர்களை வைத்து யூதன் போன ஹயாத்தாக்கி கொண்டிருக்காங்க. நல்லதுக்கு பாவிக்கிறவங்க இருக்காங்க 1000ல் 1. எவ்வளவு பயங்கரம். தொழுகை இல்லாம ஒவ்வொரு நாளும் நரகம் போறானே. நீங்க வளர்த்த ஒரு கிளி, ஒரு புறா நெருப்புல புழுறத நீங்க பாப்பீங்களா? உங்களோட புள்ள, நீங்க பெற்ற புள்ள ஒரு நிமிஷம் உங்களோட புள்ளைய நெருப்புல பத்த வைப்பீங்களா? ஒரு நிமிஷம் கூடயா இல்ல, ஒரு நிமிஷம் புள்ளைய பத்த வைக்க தேவையில்ல, புள்ளைய விரல பத்த வைப்பீங்களா? தொழுகை இல்லாதவன் ஒவ்வொரு நாளும் 80,000 வருஷத்தை கூட்டான் நரகத்துல பத்துறது. எவ்வளவு பயங்கரம் சகோதரர்களே. ஆகையால் இந்த ரமலானுக்கு பின்னால் இந்த பள்ளி ஓஞ்சி வைத்திடப்படாது. பெரிய முயற்சி நடக்குது உங்க ஊர்ல, பெரிய முயற்சி. ஏன்? தொழுகை, சுபகு ஃபஜ்ர் தொழுகை ஆக முக்கியம். இஸ்லாமே இல்ல சகோதரர்களே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்தில் இருக்கிறார். சக்கராத், குடல் எல்லாம் அறுபட்டு, மழை பெஞ்சாலே பள்ளிக்கு வரான் இல்ல, சும்மா தலைவலி வந்தாலே பள்ளிக்கு வரான் இல்ல, காய்ச்சல் வந்தாலே பள்ளிக்கு வரான் இல்ல, நல்லா கால் கை நல்லா இருக்குது, கால் கை ஜிம்முக்கு போறான், பள்ளிக்கு வரான் இல்ல. அவர் ஜிம்மா, அவரும் ஜிம்மா, அவர் உம்மாவும் ஜிம்மா, அவர் தம்பியும் ஜிம்மா. மாஷால ஜிம் செய், வானத்தையே தூக்கி கலட்டி எடுத்து போய், ஒரு பிரச்சனையும் இல்லை. பள்ளிக்கு வாணி டைமுக்கு. மட்டக்குழியில போய் பாருங்க, பேரை சொன்னா அது அவருக்கு போய் சேர்ந்தா சரியில்லை. மட்டக்குழியில நான் வருஷ வகுப்பு வேலை செஞ்சேன் 2022ஆம் ஆண்டு, 2023 ஆயிடுச்சு. 23ஆம் ஆண்டு அந்த ஹேனம் உள்ள கேம்புக்கு முன்னால் அந்த பள்ளி வாசல்ல கீழே தொலைல, மேலதான் தொழுவோம், மேலதான் தொழுவோம். கீழே டாய்லெட் பாத்ரூம், அங்க உணவு எடுக்கிற இடம். ஒரு சகோதரனுக்கு இடுப்பு கீழே வேலை செய்யாது, இடுப்பு கீழே அவருக்கு நடக்க இயலாது. அவரு ஒரு 2 கையிலையும் செருப்பையும் போட்டு, சுபஹானல்லாஹ், எனக்கு அப்படியே மேலெல்லாம் சிரித்து போச்சு. அப்படியே மேல் மாடியில தவண்டு ஏறி சுபகும் தொழுது மசூராவும் நடத்தி எங்களை கத்தும் கூட்டிட்டு போறார். இந்த காலும் கையும் நல்லா இருந்து பள்ளிக்கு வராம இருக்கானே, அவனுக்கு அல்லாஹ் இவரை கொண்டு வந்து காட்டுவாங்க கியாமத் நாள். அவருக்கு தொழுகிறது கடமை இல்ல, பள்ளிக்கு வந்து தொழணும் கடமை இல்ல, கஷ்டம் தான், அவர் வீட்டுல தொழலாம். ஆனா அந்த மனுஷன் அப்படி பாக்குறது, அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுவான், அல்லாஹ் எவ்வளவு ரஹ்மத்தை கொட்டுவான், அல்லாஹ் எவ்வளவு இறக்கப்படுவான். இன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் நேரம் கொடுக்கறீங்களே, ஏன் அல்லாஹ்வுக்கு நேரம் கொடுக்கல? உங்களை படைச்சி பரிபாலிக்கிற, உங்களை வாழ வைக்கிற, இப்ப நினைச்சா அவன் தண்டனை இறக்கலாமே, ஆனா இறக்க இல்லையே. அவன் உங்களோட மேல உள்ள இறக்கத்துல தானே அவன் இறக்காம இருக்கிறான். பாக்குறான், அன்றைக்கு திருந்துவான், நாளைக்கு திருந்துவான், நாளை அன்றைக்கு திருந்துவான், ஆனா இவனுக்கு திருந்துற ஐடியா இல்லை. ஆகையால் சகோதரர்களே, அல்லாஹ் தந்த பெரிய பாக்கியம் இந்த ரமலான் மாதம். நீங்க எதை பற்றி கவலைப்படாட்டியும் பரவாயில்ல, இந்த மஹல்லாவுல யாரும் தொழுகை இல்லாதவர் இருக்கப்படாது. இதுல முயற்சி செய்யுங்க. மாஷா அல்லாஹ், தீனோட உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க, எங்கட முகப்பத்துக்குரியவங்க நிறைய பேர் இருக்காங்க, அல்லாஹோட தொடர்புள்ள மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா மறு சைடும் அதே மாதிரி இருக்கு. முழு இலங்கையிலையும் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு பள்ளி தான் இருக்கு 100க்கு 100 தொழுகையாளிகள் உள்ள பள்ளி. 100% தொழுகையாளிகள் உள்ள பள்ளி வேற எங்கேயும் இருக்கோ தெரியாது. நான் எல்லாத்தையும் போற வாரத்தால ஒரே ஒரு பள்ளி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு 100க்கு 100 தொழுகையாளி. நான் ஊரை சொல்ல மாட்டேன், அவங்களுக்கு தெரிஞ்சிக்கும். ஊரை ஜனமல் அவனுக்கு பெருமை வந்தது. எவ்வளவு சந்தோஷம். இதை விட பெரிய கிரௌடு துகர் தொழுகைக்கு. ஆனா பள்ளி சின்ன பள்ளி. இதை விட பெரிய கிரௌடு துகர் தொழுகைக்கு, அசர் தொழுகைக்கு. சொல்றாங்க ஹஜ்ரத், ஒவ்வொரு நாளும் முழு ஊருக்கும் டைம் பிரிச்சு கொடுத்துருக்கு. ஒரு ஆளுக்கு ஒரு கிழமைக்கு 1 மணித்தியாலம். ஒரு ஆள் முழு ஊர்லயும் எல்லாரையும் கணக்கு போட்டு பிரிச்சு ஒரு ஆள் 1 மணித்தியாலம் ஒரு கிழமை பள்ளி கொடுக்கணும். பெரிய வேலையா? இந்த கிழமைக்கு 1 மணித்தியாலம் எனக்கு பள்ளி கொடுக்குற பெரிய வேலை. என்ன செய்யணும்? அந்த ஒரு அவரும் அவர் தொழணும், அவர் ஓதணும், அவர் திக்ர் செய்யணும். இப்படி எல்லாருக்கும் டைம் கொடுத்து 24 மணித்தியாலமும் ஊர்ல அமல் நடக்குது.
ஊர்ல அமல் நடக்குது. ஏன் என்று கேட்டேன், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு ஒரு நிமிஷம் கூட எங்கட ஊர்ல இருந்து நல்லமல் போகாம இருக்க கூடாது. அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுவான். பணத்துல முயற்சி, கட்டடத்துல முயற்சி, கார் வாங்குறதுல முயற்சி, நோ ப்ராப்ளம், நாங்க வானான்னு சொல்லல. ஆனா அல்லாஹ்வை மறந்து எதுவும் செய்யாது. ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லி நான் பயானம் முடிக்கிறேன். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புகாரில வருது. உதாரணத்துக்கு எப்பவுமே கொத்தட்டோயில ஒருவருக்கு 4 கடை இருக்கு. 4 பெரிய கடை, கொழும்புல பெட்டால் அடிக்குது வைப்போம். அங்கால 4 வீடு, கொள்ளுப்பிடியில ஒரு வீடு, பம்பளப்பிடியில ஒரு வீடு, கருவா தோட்டத்துல ஒரு வீடு, அங்கால தெஹிவலையில ஒரு வீடு. 4 வீடு இருக்குது, பெரிய பெரிய பங்களா, 4 வாகனம், 4 லக்ஸரி வெஹிக்கிள், பெரும் பெரும் வாகனம். வெளிநாட்டு பிசினஸ், உள்நாட்டு பிசினஸ், முழு உலகத்துல இன்டர்நேஷனல் லெவல்ல பெரிய மல்டி பிசினஸ் மேன். ஒரு நாள் என்ன செஞ்சார், ஒரு நாள் கொஞ்சம் இந்தியாவுக்கு போயிட்டு வந்தார். உதாரணம் சொல்லி விளங்கப்படுத்துறது அல்லாஹ் ரசூலுடைய சுன்னத். குர்ஆன்ல அல்லாஹ் எத்தனை இருக்கு, வதரபல்லாஹு மஸலன், வதரபல்லாஹு மஸலன், எத்தனை இடத்துல குர்ஆன்ல உதாரணம். ஒரு நாள் இந்தியாவுக்கு போய் வந்து பார்க்கிறார், மனைவியும் காணல, பிள்ளைகளையும் காணல, சொத்து செல்வம் ஒன்றையும் காணல. ஒரு சின்ன ஒரு எர்த்குவேக் கொண்டு வந்து முழு உலகமும் அழிஞ்சு போயிடுச்சு, முழு சொத்தும் அழிஞ்சு, முழு பிள்ளைகளும் அழிஞ்சு, முழு மனைவி, கார் ஒன்றுமில்ல, ஓட்டாண்டி. நேற்று பில்லியனராக இருந்தவன் இன்றைக்கு ஓட்டாண்டியா போயிட்டான். இப்ப என்ன யோசிப்பான், நீங்க சொல்லுங்களேன், இவன் என்ன யோசிப்பான், நானும் இவங்களோட சேர்ந்து மௌத்தா போயிருந்தா நல்லமே யோசிப்போனா இல்லையா? நான் மட்டும் இருந்த என்ன கிளிக்க, எல்லாமே போயிருச்சு, நான் மட்டும் இருந்து என்ன செய்ய? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஃபாத்தத்ஹு ஸலாத்துல் அஸ்ரி ஃபகன்னமா உத்திர அஹ்லுஹு வ மாலுஹு, யாருக்கு ஒரு அஸர் தொழுகை வேண்டும் என்று விடுபடுதோ, வேண்டும் என்று சொல்லல, யாருக்கு ஒரு அஸர் தொழுகை விடுபடுதோ அவன் முழு குடும்பமும் சொத்தும் அழிவதை விட பயங்கரமாக. ஒரு அஸர் தொழுகையை விட்டான், ஒரு அஸர் தொழுகையா விடுவாங்க. அஸரை விட பவரான தொழுகை சுபஹ், ஃபஜ்ர், அதை விட்டா. உங்களுக்கு தெரிஞ்ச எத்தனை பேர் 10-15 வருஷமா ஜும்மா மட்டும் தொழுகிறோம் இருக்கானா இல்லையா? பொய்யா இதெல்லாம்? 15 வருஷம் 20 வருஷம் அல்லாஹ் சாபத்தை சம்பாதிக்கிறானே சகோதரர்களே, இத பத்தி கவலைப்படுறது யார்? ஆகையால் இந்த ரமலான் மாதம் உங்களோட ஊர்ல நடக்கக்கூடிய பெரிய ஒரு முயற்சி, வரவேற்கத்தக்க முயற்சி. இந்த தொழுகை விஷயத்துல, ஃபஜ்ருடைய விஷயத்துல, சுபஹ் தொழுகையுடைய விஷயத்துல, குறிப்பாக மக்களை ஒன்று சேர்க்கிறது பள்ளிக்கு செஞ்சு பாருங்க, சக்சஸ் ஆக்கி பாருங்க. முழு உலகமும் திரும்பி பார்க்கக்கூடிய பரக்கத்துடைய ஊராக மாறும். அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தினீங்களா, அல்லாஹ் உங்களை சந்தோஷப்படுத்துவான். அல்லாஹ்வை கோவப்படுத்தினா அல்லாஹ் நம்மளை கோவப்படுத்துவான். ஆகையால் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தும் கூட்டமாக மாறுவோமா இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ் ரஹ்மானே, கிருபை உள்ளவனே, நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயா, நம்முடைய குற்றங்களை மன்னிப்பாயா, அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த ரமலான் மாதம் கடைசி கட்டம் யா அல்லாஹ். இந்த ரமலானிலும் யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படலையோ அவன் நாசமா போயிடுவான் யா அல்லாஹ். அந்த கூட்டத்துல நீ எங்களை சேர்த்துடாத யா அல்லாஹ். இந்த ரமலான் மாதத்தில் யா அல்லாஹ் யார் யாரையெல்லாம் மன்னித்தாயோ அந்த கூட்டத்தில் எங்களை சேர்ப்பாயாக. யார் யாரையெல்லாம் நரகத்தை விட்டு நீ விடுதலை அளித்தாயோ அந்த கூட்டத்தில் நீ எங்களை சேர்ப்பாயாக. யார் யாரையெல்லாம் யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு மூடினாயோ அந்த கூட்டத்தில் நீ எங்களை சேர்ப்பாயாக. இரக்கம் உள்ளவனே, ரஹ்மானே, கிருபை உள்ளவனே, சங்கையாளனே அல்லாஹ். எவ்வளவு காலம் உலகத்தில் வாழ்ந்தாலும் ஒரு கடைசி நாள் இருக்குது யா அல்லாஹ். இந்த கடைசி நாளை சிறப்பாக ஆக்கி தருவாயாக. இந்த ஊரை பொருந்திக் கொள்வாயாக, இந்த ஊர்ல உள்ள மக்களை பொருந்திக் கொள்வாயாக. 100க்கு 100 தொழுகையாளிகளை இந்த மஹல்லால உருவாக்குவாயாக. உனக்கு பொருத்தமான வாழ்க்கையை கொடுப்பாயாக, சந்தோஷமா நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பாயாக. முஸ்லிம் வாலிபர்களை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். முஸ்லிம் இளைஞர்களை பாதுகாப்பாயாக. போதை விட்டும் பாதுகாப்பாயாக. கெட்ட மோசமான பழக்கங்களை விட்டு நீ பாதுகாப்பாயாக. உனக்கு பொருத்தமான வாழ்க்கையை கொடுப்பாயாக. அந்த வாலிபர்களை வைத்து நீ தீன ஹயாத்தாக்கு யா அல்லாஹ். இரக்கம் உள்ளவனே, எங்களை முஸ்லிம் சமூகம் யா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஃபிக்குகள் கூட நரகம் போவதை விரும்பவில்லை யா அல்லாஹ். எங்க சமூகத்துல இந்த ஊர்ல யா அல்லாஹ் யாரையும் நரகம் போக்காட்டினாரே யா அல்லாஹ். எல்லாரையும் சொர்க்கவாசியாக மாற்றுவாயாக. நம்முடைய பெற்ற தாய் தகப்பனையும் பொருந்திக் கொள்வாயாக. இங்க வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரி
வாலிபர்கள், பெண்கள் எல்லோரையும் சொந்தவாசியாக ஆக்குவாயாக. நம்முடைய கடைசி முடிவை மதீனா முனவ்வராவில், மஸ்ஜிது நபவியில், ரௌதா ஷரீஃபில் சுஜூதுடைய நிலைமையில் சொர்க்கத்தை கண்ணால் கண்டவர்களாக, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்னவர்களாக யா அல்லாஹ் எங்களை மௌத்தாக்குவாயாக. எங்களோட துஆக்களை கபூல் செய்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிவாலிதீனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. வ ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன்.